இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி மாவு வாழைப்பழம்லாம் வச்சு சூப்பரான ஒரு கேக்கு தான் செய்வோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் நல்லாவே மசிஞ்சிருச்சு. உங்ககிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியிலே கூட அரைச்சிக்கோங்க, நல்லா தான் வரும். அடுத்து 2 முட்டையை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் மிக்சி ஜாரில் செய்யணும்னா இதே மாதிரி 1 by 1 நீங்கள் மிக்சியிலே சேர்த்து அரைச்சி செய்யலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்மே உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு சுவை நமக்கு நல்லா தெரியும். சர்க்கரை போட்டு நல்லா அடிச்சுக்கணும். திருப்பியும் நம்ம மாவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை இதுக்கு கரெக்டாக நம்ம வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டை பார்த்து கூட போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. நம்ம எடுத்த 1 டம்ளர் மாவையும் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் மிக்சிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். நான் வந்து மோல்ட் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்குது, நல்லா எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் கூட நீங்கள் வைக்கலாம். சில்வர் பாத்திரம் எதில் வேணாலும் வைக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான், அதை தான் லைட்டாக தேய்ச்சி வச்சுருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் இதில் தேய்ச்சிக்கலாம், நெய் கூட தேய்ச்சிக்கலாம். அடித்து வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். மாவை இப்போ நம்ம மோல்டில் ஊற்றியாச்சு. இது எப்படி குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஸ்டாண்டை வச்சுட்டு, குக்கர் தான் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு பெரிய பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதில் கூட வச்சு அதுக்குள்ளே ஏதாவது ஸ்டாண்ட் இது மாதிரி வச்சுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இதில் உப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் போட தேவையில்லை. தண்ணியிலேயே நம்ம கேக்கு ரெடி ஆயிரும். இதை வச்சிடலாம். இதில் நம்ம சோடா மாவு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை, அதனால் இது நல்லா சூப்பராகவும் இருக்கும். நம்ம இது பாருங்களேன் எப்படி வருதுன்னு காட்டுறேன். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு தான் மூடுறேன், ஆனால் வெயிட் போடலை. அடுப்பில் வச்சாச்சு குக்கரை. கொஞ்சம் இதுலேருந்து ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் அடுப்பை. உள்ளே ஊற்றி வச்சுருக்கோம்ல குக்கரில், அந்த தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சதுனால தான் ஆவி வருது. இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கேக் ரெடியாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு கேக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் கேக்கு. சூடாக இருக்குது. ஆறுனதும் இதை நான் பிளேட்டில் எடுத்து வச்சு கட் பண்ணி காட்டுறேன். கேக் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ ஸ்பான்ஜியாக வந்திருக்கு. கேக்கை இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் நம்ம ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. இருந்தாலும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. டேஸ்ட்டுமே வித்தியாசமாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு தான் நம்ம அந்த கேக் செய்கிறோம். அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.